ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குட்டி வாண்டு சேனல். நம்ம குட்டி வாண்டு சேனலில் இந்த வார் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக தான் தீவிரம் அடைஞ்சிட்ருக்கு போகிற தவிர இன்னும் முடிஞ்ச பாட்டை எதுவுமே காணும். எல்லோரும் வந்து முடியணும்னு தான் ஆசைப்பட்டுட்ருக்குறோம். ரெண்டு சைடில் இருந்துமே விட்டு கொடுக்காம வந்து தாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி டார்கெட் பண்ணி தாக்குனதில் ஒரு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈரானும் இப்போ வந்து அதிகமாக பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும். ஈரான் வந்து மெயினாக இப்போ ஒரு இதை வந்து அதிபயங்கரமாக தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கத்தாரில் இருக்கிற ஆர்ஏஎஸ் லேஃபன் எல்என்ஜி ஆலையை வந்து குறி வச்சு டார்கெட் பண்ணி தாக்கியிருக்கிறாங்க மக்களே. அது பார்த்தீங்கன்னா பயங்கர அளவுக்கு அவங்களுக்கு வந்து லாஸ் வந்து ஏற்படுத்தி விட்டுருச்சு. எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 1.8 லட்சம் கோடிங்களாம். பார்த்தீங்க, 1.8 லட்சங்கள் கோடி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இழப்பீடை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ அந்த தாக்குதல் நடத்துனது மூலயமா இப்போது அந்த எல்என்ஜி ஆலையோட உற்பத்தி திறன் இருக்கு இல்லைங்களா, இயர்லி உற்பத்தி, ஆண்டுதோறும் உற்பத்தி திறன், அதான் இயர்லி உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா 17% வந்து முடங்கியிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. 17% வந்து முடங்கியிருக்கு, இந்த ஆபத்து வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை சரி செய்கிறதுக்கு, இப்போ இந்த அழிச்சிட்டாங்க, இதை சரி செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுமா. நினச்சி பாருங்களேன், இப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஆலையாக இருந்திருக்கும். 5 வருஷம் கிட்டத்தட்ட ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதனால் இப்போ நிறைய நாடுகள்கிட்ட வந்து இப்போ ஒப்பந்தம் போடுவாங்கல்ல, ஒரு நிறுவனம், ஒரு பெரிய நிறுவனம் இருந்துச்சுன்னா டீலிங்ஸ் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி வந்து டீலிங்ஸ் வந்து வச்சுருக்குது கத்தார் எல்என்ஜி ஆலையும் வந்து டீலிங்ஸ் வச்சுருக்குது பல நாடுகளோட. இப்போ அந்த டீலிங்ஸ் எல்லாமே இப்போ கேன்சல் ஆகிற நிலைமையில் இருக்குது. ஏன்னா அதான் அழிச்சிட்டாங்க, 5 வருஷம் ஆகும், இத்தனை லட்சம் கோடி வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த தாக்குதல் தான் வந்து பயங்கரமாக வந்து நடத்தியிருக்குது ஈரான். இந்த தாக்குதலை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எல்என்ஜி, அதாவது இந்த கேஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, இதுதான் வந்து தாக்கியிருக்கிறாங்க ஈரானு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. ட்ரம்ப் வந்து என்ன அறிவிச்சிருக்கிறாருன்னா, 48 மணி நேரத்துக்குள்ளார ஹார்முஸ் நீரிணையை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலன்னா எங்களோட தாக்குதல் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல். பாய். குட்டி வாண்டு சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வார் வந்து சீக்கிரமாகவே வந்து அமைதியான நிலைமைக்கு வந்து வரணும். 2 நாடுகளும் 3 நாடுகளும் வந்து சமாதானமாக போகணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கலாம். தேங்க்யூ டு ஆல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.